நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறே உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து கொண்டேன். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து கொண்டேன். வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாமும் வார்த்தை தானே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாமும் வார்த்தை தானே. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதால். உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதால். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. ஓ பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறே உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறே உம் வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வருகிறதற்கு ஒரு விசை கூட எங்களை நீர் பலப்படுத்தி இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, பாடி ஆராதிக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பாடல்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
உம்மை நம்பி வருகிறவர்களை ஒரு நாளும் புறம்பே தள்ளாத ஒரு நல்ல தேவனை நாங்கள் இந்த இடத்திலே ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதிலும் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவர், உம்முடைய நல்ல நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Amen. நம்ம ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா என்று பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே என்ற ஆவியில நிறைந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. Come on, இணைந்து பாடுவோம். செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் திக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் திக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. ஓ
அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. சேர்ந்து பாடுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஓ ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. சத்தமாய் சேர்ந்து பாடுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், நான் என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. சத்தமாய் ஆவியானவரே, ஓ ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. சேர்ந்து பாடும். ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் திக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் திக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. கரம் உயர்த்தி சொல்லுவீங்களா? ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே.
கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, உம் விருப்பம் இல்லாத வழிகளிலே நான் நடந்து போகாமல், அதனூடாய் நான் செல்லாமல் இந்த நாளிலே என்னை தடுத்து நிறுத்தும். சில நேரங்களில் ஆண்டவர் அவருக்கு பிரியமான வழிகளிலே நம்மை நடத்த நினைக்கும் பொழுது நாம் நமக்கு பிரியமான வழிகளில் நடக்க ஆசை கொண்டிருப்போம் சில நேரங்களில். ஆனால் ஆண்டவருடைய வழிகள் எப்போதுமே உயர்ந்தது, சிறந்தது. அது எவ்வளவு தூரம் உயர்ந்தது என்று சொன்னால், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறது அவ்வளவு உயரமாய் அவருடைய வழிகள் உயர்ந்ததாய் இருக்கிறது. அவருடைய நினைவுகள் உயர்ந்ததாய் இருக்கிறது. அந்த வழிகள்ல நம்மை நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் பிரியப்பட்டுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரை, நீர் இஷ்டப்படாத வழிகளிலே ஒருவேளை நான் சென்று கொண்டிருப்பேனே ஆனால் தடுத்து நிறுத்தும், தடுத்து நிறுத்தும். ஹல்லேலூயா. ஓ, எங்கு செல்ல வேண்டும், நான் என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. கண்களை மூடி சொல்லுங்க, எங்கு செல்ல வேண்டும், நான் என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. தேங்க்யூ அப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தாசரே, இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்று பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். தாசரே, இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே, இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாயிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாயிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே, இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே, இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். ஊரித்தாயே சுபாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. ஊரித்தாயே சுபாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே, இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம்.
இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். பொறுக்க ஒன்ன கஷ்டத்துக்குள் நிஷ்டூரத்துக்குள் படுகுழிக்குள் விழுந்தனரே. பொறுக்க ஒன்ன கஷ்டத்துக்குள் நிஷ்டூரத்துக்குள் படுகுழிக்குள் விழுந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம். நாம் முயன்றிடுவோம். நாம் உழைத்திடுவோம். நாம் ஜெயித்திடுவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம். நாம் முயன்றிடுவோம். நாம் உழைத்திடுவோம். நாம் ஜெயித்திடுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். உரித்தாயே சுபாவ பாரத்தை நமது துக்கத்தை நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. உரித்தாயே சுபாவ பாரத்தை நமது துக்கத்தை நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தம். நேசமாய் நேசமாய் இயேசுவை கூறுவோம். அவரை காண்பிப்போம். மாயிருள் நீக்குவோம். வெளிச்சம் வீசுவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம். அவரை காண்பிப்போம். மாயிருள் நீக்குவோம். வெளிச்சம் வீசும். நேசமாய் நேசமாய் இயேசுவை கூறுவோம். அவரை காண்பிப்போம். மாயிருள் நீக்குவோம். வெளிச்சம் நேசமாய் நேசமாய் இயேசுவை கூறுவோம். அவரை காண்பிப்போம். மாயிருள் நீக்குவோம். வெளிச்சம் வீசுவோம். தாசரே தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஹல்லேலூயா. ஊக்கமாக ஜெபித்திடுவோம். நாம் முயன்றிடுவோம். நாம் உழைத்திடுவோம். நாம் ஜெயித்திடுவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம். நாம் முயன்றிடுவோம். நாம் உழைத்திடுவோம். நாம் ஜெயித்திடுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய்
சொந்தமாக்குவோம். ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்களும் பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். அவர்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தி இருக்கிறார். அவர்களுடைய பாவங்களும் கழுவப்பட வேண்டும். சாபங்கள் உடைக்கப்பட வேண்டும். அவர்களும் கிறிஸ்துவில் ஒரு பங்காய் மாற வேண்டும் என்று தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். கரம் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, ரட்சிக்கப்படாதவர்கள் அப்பா ரட்சிக்கப்படட்டும், உம்மை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, உம்முடைய சிலுவையின் சிநேகத்திற்குள்ளாக, அன்பிற்குள்ளாக அவர்கள் வரவழைக்கப்படுவார்கள். Thank you, hallelujah. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே என்ற பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உம்மையே நம்பியுள்ளோமே. ஆமென். உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. ஏசையா, நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. என் காலை மான் காலாய் மாற்றி மாற்றி மதிலை தாண்டச் செய்தீர். என்னை நீர் பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கினீர். என் காலை மான் காலாய் மாற்றி மாற்றி மதிலை தாண்டச் செய்தீர். என்னை நீர் பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கினீர். நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. உம்மையே உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. ஆபத்து நாட்கள் எல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தீர். சத்துருக்கள் எனக்கு முன்பாய் முன்பாய் விழுந்திட காணச் செய்தீர். ஓ, ஆபத்து நாட்கள் எல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தீர். சத்துருக்கள் எனக்கு முன்பாய் முன்பாய் விழுந்திட காணச் செய்தீர். நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. உம் பாதம் சரணடைந்தேன் ஏசையா, உம்மில் நான் மகிழ்ந்திடுவேன். நன்மையும் கிருபையும் என்னை என்றும் சூழ்ந்திடும் உம் தயவால். உம் பாதம் சரணடைந்தேன் ஏசையா, உம்மில் நான் மகிழ்ந்திடுவேன். நன்மையும் கிருபையும் என்னை என்றும் சொல்லிடும் உம் தயவால். நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியை. உம்மையே உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே
உம்மையே நம்பியுள்ளோம். என் காலை மண்காலாய் மாற்றி மதிலை தாண்டச் செய்தீர். என்னை நீர் பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கினீர். என் காலை மண்காலாய் மாற்றி செய்தீர். என்னை நீர் பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கினீர். நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோம். ஆபத்து நாட்கள் எல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தீர். சத்துருக்கள் எனக்கு முன்பாய் விழுந்திட காண செய்தீர். ஆபத்து நாட்கள் எல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தீர். சத்துருக்கள் எனக்கு முன்பாய் விழுந்திட காண செய்தீர். நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. ஓ உம்மையே. ஹல்லேலூயா, ஆமென். ஆபத்து நாட்கள் எல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தீர். சத்துருக்கள் எனக்கு முன்பாய் விழுந்திட காண செய்தீர். ஓ ஆபத்து நாட்கள் எல்லாம் லேமகபஹசி லேப்ரகுஜமலஹந்த கத்தினரா. ஓ நீரே என் ஜீவன், நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. ஏசையா, நீரே என் ஜீவன், நீரே என். ஓ ஷபரா கதரியா துரபலபரா ரிமானா சந்தரே லேமகபவனா சந்ததரஹதி ஷலபரா இமகபனா ஹண்டெலே மரணனா உடபரனா சந்தரனா யாத்துரபனா சந்தரா ரிமகபவரா சந்தரபரா ரிரமனரரா எரமபபரரரா எத்தலலே மரா சந்தரலே மரகரரரரா ரிமரரரரா உரமகபரனா சந்தரரா இகபபரபரே எமரகரரா சந்தரரா இகரரிபகரரே எகரரா சந்தரரா இவகரரா இவகரா எகரமனா சந்தரபா உரபரஹந்தே. ஹல்லேலூயா. Shakatara makate emakatula makata imakabara shakitaya ikatala barana handelele barash. Hallelujah. நன்றி இயேசுவே. Hallelujah. Hallelujah. கர்த்தர் எழுந்தருளுவார். உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா சக்திகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் தகர்க்கப்படும். ஓ உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. Hallelujah. Oh, thank you, Jesus. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. உம்மையே நம்பியுள்ளோமே
ஏசையா உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே, ஏசையா உம்மையே நம்பியுள்ளோமே. அப்படியே தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். 23வது சங்கீதத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Thank you Lord, hallelujah. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்மிடத்தில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மில் வைராக்கிய வாஞ்சையாய் அவர் இருக்கிறார். நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் அவர் இருக்கிறார். அவரை தொடர்ந்து பாடி ஆராதிப்போம். அல்லேலூயா. யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரப்பா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்த உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என்னுள்ளத்தீனில். யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என்னுள்ளத்தீனில். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேச, என் மேல பலவன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே
தந்தி உம்மன்பிற்கு இல்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். இயேசு மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். இயேசு மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். இயேசு மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. உம்முடைய நல்ல நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர். நீர் நன்மை செய்கிறவர். இம்மட்டும் எங்களை வழிநடத்தினவர் நீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையின் மீதியான பகுதிகளை நீர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். நல்லபடியை தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 32வது சங்கீதம் நாம் வாசிக்கலாம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கவிருக்கிற இந்த வசனங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய மனக்கண்களை நீர் திறந்தருளும். எங்களோடு இடைபடும், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே
ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு இதுதான். கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்தார்? ஆண்டவர் நம்மை அழைத்ததின் நோக்கம் என்ன? ஆமென். பல்வேறு நம்பிக்கைகளிலே, பல்வேறு காரியங்களிலே சிக்கியிருந்த நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டது, ஆண்டவர் ரட்சித்ததற்கான நோக்கம், அந்த அழைப்பிற்கான நோக்கம் என்ன என்று சொன்னால், இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் ஏன் நம்மை அழைத்தார், ஏன் நம்மை தெரிந்து கொண்டார் என்றால், அவரோடு ஐக்கியமாயிருப்பதற்காகவே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அழைப்பு என்று சொல்லும்போது நிறைய நேரங்களில் நாம் நினைக்கிறது என்னவென்றால், ஊழிய அழைப்பு என்று சொல்லி நாம் நினைத்து கொள்ளுகிறோம். வேத புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் போது நிறைய அழைப்பு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே இரட்சிப்புக்கான ஒரு அழைப்பு பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இதெல்லாம் பொதுவான அழைப்பு. ஆமென். ரட்சிப்புக்கான, ஆமென், தேவனுக்குள்ளாக்குகிறதற்கான ஒரு பொதுவான அழைப்பாய் இருக்கிறது. அதுபோல மத்தேயு 4:21, ரோமர் 9:24 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது ஆமென், பொதுவான அழைப்பை குறித்து நீங்கள் அங்கே அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக பரிசுத்தத்திற்கான அழைப்பு என்று சொல்லி சில வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நித்திய மகிமைக்கான அல்லது நித்திய ஜீவனுக்கான அழைப்பை பற்றி 1 பேதுரு 5:10 நம்ம பார்க்கிறோம். இப்படி பல தரப்பட்ட அழைப்புகள் வேத புஸ்தகத்தில் உண்டு. அதனாலே அழைப்பு என்று சொல்லும்போது ஊழிய அழைப்பு என்று மாத்திரம் நீங்கள் தயவு செய்து நினைத்து கொள்ள வேண்டாம். ஆமென். நாம் வாசித்த அந்த வசனத்திலே இப்படி வாசித்தோம், இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாயிருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன். ஆமென். உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாயிருப்பதற்கு, அவரோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு, அவருடைய சாயலாய் வாழ்வதற்கு தான் ஆண்டவர் இந்த பூமியிலே நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பாக்கியம்! ஹல்லேலூயா, ஆமென். அவரோடு வாழ்வதற்காகவே, அவரோடு ஜீவிப்பதற்காகவே ஆண்டவர் நம்மை இந்த பூமியிலே, ஆமென், அழைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக தெரிந்தெடுத்திருக்கிறார், நம்மை அபிஷேகித்திருக்கிறார். ஆமென். நம்முடைய மனக்கண்களை திறந்திருக்கிறார். சிலுவையை குறித்த ஞானத்தை நமக்கு தந்திருக்கிறார். அநேகருக்கு சிலுவையை பற்றின உபதேசம் பைத்தியமாய் இருக்கும்போது அவரை நம்புகிற, விசுவாசிக்கிற நமக்கு அதை தேவ பலனாக மாற்றி தந்திருக்கிறாரே. ஏன் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்புக்குள்ளே நம்மை கொண்டு வந்தார் என்று சொன்னால், ஆமென், இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் நம்மை இந்த பூமியிலே அவருடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்! ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இப்படி நிறைய அழைப்புகள் வேத புஸ்தகத்திலே உண்டு. அது மாத்திரமல்ல, ஊழியத்திற்கான அழைப்பும் ஆமென் நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் அங்கே திருவுளம் பற்றினதாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஊழியத்திற்கான அழைப்பு. ஸோ நிறைய அழைப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்திலே நாம் கவனம் செலுத்தி பார்க்க போகிற அழைப்பு என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த நெருக்கத்திற்காகவும், இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியத்திற்காகவும் நம்மை அழைத்த அந்த அழைப்பை பற்றித்தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். நான் இப்படி சொல்லுவேன், எல்லா அழைப்பை பார்க்கலும் மேலான ஒரு அழைப்பு என்னவென்று சொன்னால், அது இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்காக அழைக்கப்பட்ட அந்த அழைப்பு தான் எல்லா அழைப்பை பார்க்கிலும் மேலான அழைப்பாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடி அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது
வசனம், தம்முடைய குமாரனும், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம், தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அடுத்ததாக, எப்படி நாம் ஆண்டவரோடு ஐக்கியமாய் இருப்பது? ஐக்கியத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனோடு இணைந்திருக்கும்படி, தேவனோடு சேர்ந்திருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி நாம் ஐக்கியமாய் இருப்பது? அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். சகோதரரே, அதாவது 1 கொரிந்தியர் 1:10 சேர்ந்து வாசிக்கலாம். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். மறுபடி வாசிக்கலாம். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆமென். இந்த வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி புத்தி சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாரும் என்று சொல்லும்போது நாம் அநேக நேரங்களிலே என்ன நினைத்துக் கொள்ளுகிறோம் என்று சொன்னால், ஒரு சபையை எடுத்துக்கொண்டால் அந்த சபையில் இருக்கிறவர்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேச வேண்டும் என்கிற அர்த்தத்தில் இந்த வசனத்தை புரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், ஒரே காரியத்தை பேசவும் என்கிற அந்த விஷயம், நீங்களும் இயேசுவும் ஒரே காரியத்தை பேச வேண்டும். உங்களுக்குள்ளே பிரிவினைகள் இல்லாமல் இயேசுவும் நீங்களும் ஏக மனதாயும் ஏக சிந்தையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே நமக்கு புத்தி சொல்லுகிறார். இயேசுவும் நீங்களும் ஒரே காரியத்தை பேச வேண்டும். ஆமென். இயேசு எதை பேசுகிறாரோ அந்த காரியத்தை நீங்கள் பேச வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் இடையிலே எந்த பிரிவினையும் இருக்கக்கூடாது. ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த அதே மனம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அவருக்குள்ளே இருக்கிற யோசனை உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அதுதான் ஒன்றாய் இருப்பது, அதுதான் ஐக்கியம் இருப்பது. அந்த ஐக்கியத்திற்காகத்தான், அந்த ஒற்றுமைக்காகத்தான், அந்த வாழ்வுக்காகத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். முதலாவது, ஆண்டவர் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் என்று பார்த்தோம். அடுத்ததாக, எப்படி ஐக்கியமாய் இருப்பது என்று பார்த்தோம். அதாவது இயேசுவும் நீங்களும் ஒரே காரியத்தை பேச வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் கேட்டார், எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய்? நீ எதை பார்க்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் கேட்டார். அவன் சொன்னான், வாதுமை மரத்தின் கிளையை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் சொன்னார், நீ கண்டது சரியே, நீ பார்த்தது சரி. ஏன் ஆண்டவர் சரி என்று சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் பார்க்கிற பார்வையும் எரேமியா பார்க்கிற பார்வையும் ஒன்றாயிருந்தது. இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற காரியமும் ஆண்டவர் பார்க்கிற காரியமும் ஒன்றாயிருக்குமா? நீங்கள் பேசுகிற காரியமும் ஆண்டவர் பேசுகிற காரியமும் ஒன்றாயிருக்குமா? நீங்கள் சிந்திக்கிற காரியமும் ஆண்டவர் சிந்திக்கிற காரியமும் ஒன்றாயிருக்குமா? உங்கள் எதிர்காலத்தை குறித்து ஆண்டவருடைய திட்டமும் உங்களுடைய திட்டமும் ஒன்றாயிருக்குமா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் அவரோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்காகத்தான் நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சுய சித்தத்தின்படியோ சுய திட்டத்தின்படியோ வாழ்வதற்காக அல்ல, நம்முடைய சமாதானத்துக்காகவோ நம்முடைய திட்டங்களுக்காகவோ வாழ்வதற்காக அல்ல இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்தது. இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்தது அவரோடு ஐக்கியம் கொள்வதற்காகவே இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை, அதாவது இயேசு கிறிஸ்துவும் நீங்களும் ஒரே காரியத்தை நீங்கள் பேச வேண்டும். ஆமென். இயேசு எதை பேசுகிறாரோ அதை நீங்க பேசணும். அவருடைய வாயை போன்ற ஒரு கருவியாக நீங்கள் மாறியிருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் இடையில எந்த பிரிவினைகளும் காணப்படக்கூடாது. ஏக மனது, இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற அதே மனம் உங்களுக்குள்ளே வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற யோசனை உங்களுக்குள்ளே வேண்டும். அப்படிப்பட்டவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது.
புதிய ஏற்பாட்டில் நிறைய வசனங்கள், நிறைய வார்த்தைகள் சீர்படுத்துதல் அல்லது சீர் பொருந்துதல் என்கிற வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியும் என்கிற வசனத்தை. அந்த வசனம் எல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், தேவனுக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கிறதான அந்த உறவு சீர்பட வேண்டும் என்கிற காரியத்தையே அந்த வசனங்கள் குறிக்கிறது, அந்த வார்த்தைகள் குறிக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயர் 13 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக. இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். அந்த வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து, அதாவது தேவனுக்கு பிரியமானதை உங்களை கொண்டு நடப்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருக்கு எது பிரியமோ, இந்த பூமியிலே ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்கிறது. உங்களை கொண்டே உங்களுடைய குடும்பத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்கிறது. ஆண்டவருடைய விருப்பம் அதுதான். அந்த திட்டத்திற்கு, அந்த விருப்பத்திற்கு உங்களை விட்டு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நிறைய நேரங்களில் நாம் நம்மை விட்டு கொடுக்கிறதில்லை, ஆண்டவருடைய திட்டத்திற்கு விட்டு கொடுக்கிறதில்லை. ஆண்டவருடைய திட்டங்கள் ஆரம்பத்திலே நமக்கு மிகவும் கடினம் போல காணப்படும். ஆமென். அதை செய்கிறதற்கு மனம் வராது, பிரியம் வராது. பிசாசானவன் நம்மை நம்முடைய மனதை ஆண்டவருடைய திட்டத்திற்கு நேராக, சித்தத்திற்கு நேராக செயல்பட விடாதபடி அவன் கிரியை செய்து கொண்டே இருப்பான். அதனாலே ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு நமக்கு மனம் இல்லாமல் போகிறது நிறைய நேரங்களில் காணப்படும். இந்த வசனத்தை பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய, அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய சித்தத்தின்படி, பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்கள் ஆக்குவாராக என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நற்கிரியையிலே சீர்பொருந்தி இருக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அடுத்ததாக 2 கொரிந்தியர் 13 வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவர்களுமாய் இருக்கையில் சந்தோஷப்படுகிறோம், நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கும் விண்ணப்பம் பண்ணுகிறோம். அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் இடையில எந்த ஒரு இடைவெளியும் இல்லாதபடி உங்களுடைய ஐக்கியம், இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற உங்களுடைய ஐக்கியம் எப்போதும் சீராக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவேளை ஆண்டவரை விட்டு ஒரு பிரிந்த ஒரு நிலையிலே நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், ஆமென், ஆண்டவரோடு இணைந்து வாழ்வதற்கு உங்களுடைய இருதயத்திலே ஆசை உண்டாகட்டும், உங்களுடைய இருதயத்தில் விருப்பம் உண்டாகட்டும். அப்படியே இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா, நான் உங்களோட ஐக்கியமா இருக்கிறதுக்கு தான் என்னை இந்த பூமியில சிருஷ்டிச்சிருக்கிறீங்க. உம்மோடு ஐக்கியமாய், உம்மோடு நடக்க, உம்மோடு பழக, உம்மோடு பேச, உம்முடைய வார்த்தையாகவே நான் இருக்கத்தான் இந்த பூமியில என்னை சிருஷ்டித்திருக்கிறீர். அதற்கு தடையாய் இருக்கிற எல்லா கிரியைகளும் உம்முடைய நாமத்தினாலே அவைகள் அகன்று போவதாக என்ற ஜெபத்தோட ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக 2 கொரிந்தியர் 13 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், தேவனோடு நல்ல சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள். ஆண்டவரோடு நீங்கள் ஒரே சிந்தையாயிருக்க வேண்டும், சமாதானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடே கூட இருப்பார். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரோட நற்சீர் பொருந்த வேண்டும், ஆண்டவருடைய திட்டத்தோடு நீங்கள் நற்சீர் பொருந்த வேண்டும், ஆறுதல் அடைய வேண்டும், அவருடைய திட்டத்திற்காக நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும், இயேசுவோடு சிந்தையிலே நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். உங்களை குறித்து அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த சிந்தையோடு நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு இப்படி ஒரு கேள்வி எழும்பலாம்,
இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தையை நான் அறிந்து கொள்வது எப்படி? அதற்கு தான் பரிசுத்த வேதாகமத்தை ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். ஆமென். நாம் உண்மையோடு அதை உட்கார்ந்து தியானிக்கிற வேளையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தையை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இயேசுவோடு கூட இணைந்த சிந்தையுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பாருங்க, அவர் எஜமானர், அவர்தான் குயவன், அவர்தான் உங்களை உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவர். ஆமென். அவரோடு வாழும்படிக்கு தான் நம்மை இந்த பூமியிலே ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். ஆதாமை குறித்த சித்தமும் அதுதான், ஏவாளை குறித்த சித்தமும் அதுதான். ஆண்டவருடைய சித்தமாகவே அவருடைய சாயலாகவே அவர்களை ஆண்டவர் சிருஷ்டித்திருந்தார். ஆமென். அவர்கள் மற்றவர்களை மற்ற மிருகங்களைப் போலல்ல, தேவனுடைய சாயலிலே அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் பிசாசு எப்படியாவது அந்த சாயலை அவர்களை விட்டு எடுத்துவிட வேண்டும் என்று சொல்லி, அவர்களை விட்டு பிடுங்கிவிட வேண்டும் என்று சொல்லி பாவத்தை அவர்களுடைய வாழ்க்கையில விதைத்தான். கீழ்ப்படியாமையை அவர்களுடைய வாழ்க்கையில விதைத்தான். அதன் பலனாக ஆமென், தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பெரும் பிளவு ஏற்பட்டதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் இயேசு கிறிஸ்துவை கொண்டு எங்கே அந்த பிளவு உண்டானதோ அந்த பிளவை மறுசீரமைத்து நம்ம இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாகும்படிக்கே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த சிந்தையுள்ளவர்களாக இருக்கும்படிக்கே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இருந்து 23வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 21வது வசனத்தில் இருந்து 23வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க போகிற இந்த வசனங்கள் இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கள் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. இயேசு கிறிஸ்து ஜெபித்த எல்லா ஜெபங்களும் வெளியே தெரியவில்லை. ஆமென். ஒரு சில இடங்களில் மாத்திரமே பரிசுத்த ஆவியானவர் அதை தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அதிலே ஒரு பகுதி தான் இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 16, 17, 18 ஆகிய அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளும் அவருடைய ஜெபங்களும் அங்கே எழுதப்பட்டிருக்கும். இந்த வசனத்திலே சீஷர்களை வைத்துக்கொண்டே அவர்களுக்காக இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஜெபம் தான் இப்பொழுது நாம் வாசிக்க போகிற வசனங்கள். வாசிக்கலாம். ஆமென். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். 22வது வசனம், நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த வார்த்தையை பாருங்க. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்காக ஜெபிக்கிற வார்த்தைகள். ஆமென். சீஷர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு பரமேறி போவதை குறித்து மிகவும் மனக்கலக்கத்தோடு அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து நிறைய காரியங்களை சொன்னார். அதிலே குறிப்பாக அவர்களோடு சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி அநேகம் காரியங்களை அவர்களுக்கு போதித்தார். போதித்ததோடு மாத்திரம் அல்ல, அவர்களுக்காக ஜெபிக்க துவங்கினார். வானத்தை அண்ணாந்து பார்த்து அவர்களுக்காக, சீஷர்களுக்காக இயேசு ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர் ஜெபித்த போது சொன்ன சில வார்த்தைகளில் மிகவும் சுவாரஸ்யம் நிறைந்த வார்த்தைகள் தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட வார்த்தைகள். தேவனிடத்திலே இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது சொன்ன வார்த்தையை பாருங்க. அவர்கள் எல்லாரும், அதாவது அந்த சீஷர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கணும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார். 21வது வசனத்திலே சீஷர்கள் ஒன்றாயிருக்கவும் என்று சொல்லி ஜெபம் பண்ணினார். எப்படி ஒன்றாயிருக்கணுமா? அதே வசனத்தில்
நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினது சீஷர்களில் ஒருவருக்கொருவர் ஆமென் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று அல்ல. இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களும் நானும், அதாவது பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் எப்படி ஒன்றாய் இருக்கிறார்களோ அதே போல இவர்களும் நம்மில் ஒன்றாய் இருக்கணும். அந்த வார்த்தையை பாருங்க, நம்மில், அதாவது பிதாவிலும் இயேசு கிறிஸ்துவாகிய நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி சீஷர்களுக்காக ஆண்டவர் வேண்டிக் கொண்டார். ஆமென். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார். எதற்காக? நமக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே இருக்கிறதான அந்த ஐக்கியம் எப்பவும் ஒன்றாய் இருக்கணும், இயேசு கிறிஸ்துவோடு இணைந்ததாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரே நமக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார். ஸோ நம்முடைய ஐக்கியம் இயேசுவோடு இருக்க வேண்டும், நம்முடைய ஐக்கியம் பிதாவோடு இருக்க வேண்டும். யோவான் என்கிற சீஷன் இப்படி எழுதுகிறார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்லி அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தை உங்களுக்குள் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவின் எண்ணம் உங்களுக்குள் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவின் ஆமென் திட்டங்கள், எதிர்காலத்தை குறித்த திட்டங்கள் உங்களுக்குள் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 21வது வசனத்திலே ஒன்றாயிருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. எப்படி ஒன்றாயிருக்கணும்னா, ஆமென், நம்மில் அவர்கள் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறார். 22வது வசனத்தை பார்க்கும்போது அங்கே எப்படி ஜெபம் பண்றார்னா, நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி என்று சொல்லி அங்கே ஜெபம் பண்ணுகிறார். நம்ம எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணா இருக்கிறோமோ, எல்லாவற்றிலும் ஒன்றோடு ஒன்றாய் கலந்திருக்கிறோமோ, பாருங்க, பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் ரொம்ப இணைந்தவர்களாய் அவர்கள் இருக்கிறது போல இந்த சீஷர்களும் நம்ம கூட அப்படி இணைஞ்சவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றாரு. இந்த ஜெபத்துக்குள்ள பல ஆழமான ரகசியங்கள் உண்டு. ஆதாமை ஆண்டவர் சிருஷ்டித்த போதே ஆண்டவர் இப்படிப்பட்ட திட்டத்தோடு தான் ஆதாமை ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஆமென். ஆதாம் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டவன். ஆமென். ஆனால் அவன் தேவனுடைய சாயலை இழந்து போனது மாத்திரமல்ல, தேவனுடைய திட்டத்தையும் நிறைய காரியங்களிலே அவன் இழந்து போனான். ஆனால் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது அவர் நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறார், நம்முடைய பாவங்களுக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். எப்படியாகிலும் எந்த விலை கொடுத்தும் நம்மை பிதாவோடு சேர்க்க வேண்டும் என்று எந்த எல்லைக்கும் போகிறதற்கு அவர் ஆயத்தமாயிருந்தார். ஆமென். நம்முடைய ஜீவன் காக்கப்பட வேண்டும், நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக எந்த அவமானத்தையும் ஆமென் சந்தோஷமாய் அவர் ஏற்றுக்கொண்டார், மகிழ்ச்சியாய் அவர் ஏற்றுக்கொண்டார். ஏன் ஏற்றுக்கொண்டார்? எப்படியாகிலும் நான் படைத்த, நான் சிருஷ்டித்த, நான் தெரிந்து கொண்ட என்னுடைய ஜனங்கள் என் பிதாவோடு இணைக்கப்பட்டவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் நமக்காக இரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை நேரத்தில் இந்த பூமியில் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறது நோக்கமே அவரோடு ஐக்கியமாய் வாழ்வதற்காக, அவரோடு இணைந்து வாழ்வதற்காக, அவரோடு பின்னி பிணைந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் இயேசு என்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பணக்காரன் ஆவதற்கல்ல, பல வீடுகள் கட்டுவதற்கல்ல, ஆமென், இந்த உலகத்தின் பார்வைக்கு முன்பாக ஏதோ ஒரு மனுஷனாக நம்மை காட்டிக் கொள்வதற்காக அல்ல. அதெல்லாம் அப்புறம், அதெல்லாம் பின்பாக. ஆனால் நோக்கம் இயேசுவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நோக்கம் தவிர வேறு ஏதேனும் நோக்கம் நமக்கு முதன்மையாக இருக்குமே ஆனால் நமக்குள்ளே செயல்படுகிறது பரிசுத்த ஆவி அல்ல, ஏதோ ஒரு அசுத்த ஆவி என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை முக்கியப்படுத்தாத எந்த ஆவியும் அது பரிசுத்த ஆவி அல்ல, அது நரகத்திலிருந்து ஏறி வந்த சில ஆவிகளாய் இருக்கிறது. ஆமென். கர்த்தரோடு ஐக்கியம் கொள்வதற்கு, அவரோடு இணைந்து வாழ்வதற்கே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 23வது வசனத்திலே இப்படி சொல்லுகிறார் பாருங்க, ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும், ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய், சீஷர்கள் தேறினவர்களாய் இருக்க வேண்டும். அதாவது தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவு இருக்கு பாருங்க, அதுதான் ஒருமைப்பாடு. அந்த ஒருமைப்பாட்டில் தேறினவர்கள் என்று சொன்னால், அதாவது ஒவ்வொரு நிலைகளாக அந்த உறவு இருக்கிறது. அந்த உறவில் ஒவ்வொரு நிலையிலும் தேர்ச்சி பெற்று தேறினவர்களாய் அவர்கள் மாற வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார். அதாவது எனக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கிறதான அந்த உறவு, அல்லது உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையில் இருக்கிற அந்த உறவு ஏதோ தூரத்தில் இருக்கிற உறவு அல்ல. நெருங்கி வாழுகிற அந்த உறவிலே அநேக படிகள் தாண்டி ஒருமைப்பாட்டில் இவர்கள் தேறினவர்களாய் மாறணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார். நீங்க பாருங்க, சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெபம் பண்ணும்போது உடனடியாக பரிசுத்த ஆவியானவர் அந்த இடம் முழுவதையும் நிரப்புகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால், அந்த குறிப்பிட்ட மனிதனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கிற தொடர்பு அப்படி. ஆமென். அவன் கண்களை மூடும் பொழுதே, அவன் ஆண்டவரை ஆராதிக்க துவங்கும் பொழுதே, பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை அந்த இடத்தை நிரப்ப ஆரம்பிக்கும். அவருடைய பிரசன்னத்தினாலே அந்த இடம் உடனடியாக நிரம்பும். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், அந்த ரூம்ல இருக்கிற டெம்பரேச்சர் முதலாய் மாறி போகும். அத்தனை அளவுக்கும் அந்த மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். ஆமென். அதுபோல உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிறதான தொடர்பு, ஒருமைப்பாடு அந்த அளவுக்கு நெருங்கினதாய், ஆமென், வளர்ந்ததாய், பிணைந்த ஒரு தொடர்பு, உறவு இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்காக அன்றைக்கு ஜெபம் பண்ணினதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஒருமைப்பாட்டில் நீங்கள் தேறினவர்களாய் மாறணும். இயேசுவோடு கூட இருக்கிற உறவில் நீங்கள் தேறினவர்களாய் ஆமென் மாற வேண்டும். எதை நோக்கி, எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம்? உறவு போச்சுன்னா எல்லாமே போச்சு, உறவு இல்லைன்னா எதுவும் இல்லை. இயேசு கிறிஸ்துவோட இருக்கிற உறவு உங்களுக்கு ஆழமா இருக்குமே ஆனால், நீங்க கேளாத பல காரியங்களையும் ஆண்டவர் உங்களுடைய காலடியில் வந்து போடுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் எதிர்பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிற காரியங்களுக்கு பின்பாக நீங்கள் ஓட வேண்டாம். ஆமென். சங்கீத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென். அது என்னை தொடரும், நான் அல்லதை தொடர வேண்டியது. நன்மை என்னை தொடரும், கிருபை என்னை தொடரும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நன்மைக்கு பின்பாக தொடர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த உறவுக்கு நேராக உங்களை திருப்புங்கள், சகல நன்மையும் உங்களை தேடி வரும். ஆமென். கர்த்தர் அதை செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் இந்த காலை நேரத்திலே? ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக யோவான் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து மறுபடியும் அங்கே சொல்லுகிறார். இதே வார்த்தைகள் யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், அதே அதிகாரம் 11வது வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி, நாம் எப்படி ஒன்றாயிருக்கிறோமோ அதே போல அவர்கள் ஒன்றாயிருக்கணும் நம்ம கூட அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றாரு. அதற்காக நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். இந்த உறவுக்கு விரோதமாய் சத்துருக்கள் வருவார்கள். தேவனோடு நீங்கள் கொண்டிருக்கிற இந்த நெருக்கமான இந்த உறவுக்கு விரோதமாய் பிசாசானவன் எப்பொழுதும் வருவான். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க என்ன பண்ணாலும் அவனுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க ஆண்டவரோடு நெருங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவனால தாங்க முடியாது. அந்த உறவை உடைக்கிறது தான் அவனுக்கு முதல் வேலையாயிருக்கும். எப்படியாயிலும் அந்த உறவில் இருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து விட வேண்டும். உங்களுக்கு மிகுதியான சந்தோஷத்தை கொடுப்பான். சில நேரங்களில் நீங்கள் விரும்புகிற காரியங்கள் என்னவென்று அறிந்து வைத்து அதை உங்களுக்கு அதிகமாக கொடுத்து எப்படியாயிலும் இந்த உறவில் இருந்து இவனை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி வகை பார்ப்பான். அவன் வஞ்சிக்கிறவன், அவன் தந்திரக்காரன். வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று வாசிக்கிறோமே.
ஆமென். அப்படிப்பட்ட கிரியைகளை செய்து தேவனோடு நாம் இருக்கிற அந்த உறவிலிருந்து எப்படியாகிலும் நம்மை வெளியே கொண்டு வர அவன் வகை பார்த்து கொண்டே இருப்பான். அதனால் தான் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போதே ஆண்டவரிடத்திலே தேவனிடத்தில் இப்படி சொல்லி ஜெபிக்கிறார், ஆமென், நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். நம்மை போல் அவர்கள் ஒன்றாய் இருக்கணும். ஆனால் அதற்கு சில தடைகள் உண்டு, சில எதிர்ப்புகள் உண்டு, சில தந்திரக்காரர்களுடைய சூழ்ச்சிகள் அங்கே உண்டு. அதற்காக நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நான் இயேசுவோடு ஆமென் நெருங்கி இருக்க விரும்புகிறேன், நான் இயேசுவோடு இணைந்திருக்க விரும்புகிறேன், ஆனால் நான் எப்படி இணைந்திருப்பது என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, நாம் இன்றைக்கு பிரசங்கத்தில் கேட்கிற நிறைய வசனங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 1 யோவான் அந்த பகுதிகளில் இருந்து தான் நாம் நிறைய தியானிக்கிறோம். ஏனென்று சொன்னால் வேதத்திலே அன்பின் சீசன் என்று அழைக்கப்படுகிற இந்த யோவான் பாருங்க, இயேசுவோடு எப்பவும் இணைந்திருக்க வேண்டும், ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாழ்ந்தவர். எல்லா காரியங்களை பார்க்கிலும் தேவனோடு உள்ள ஐக்கியத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தவர். அதனால்தான் அவர் எழுதின சுவிசேஷத்திலையும் சரி, அவர் எழுதின நிருபத்திலையும் சரி, தேவனோடு உள்ள ஐக்கியத்தை பற்றி அதிகமாக பேசியிருப்பதை நாம் பார்க்க முடியும். அதனால தான் இந்த சுவிசேஷத்திலிருந்து நாம் நிறைய வசனங்களை தியானிக்கிறோம். யோவான் 15:4 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது தேவனோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கிறவர்களாக மாற வேண்டும். அதற்கு ஒரு உதாரணமும் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். எப்படி என்றால், கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, இயேசு கிறிஸ்து ஏற்கனவே இப்படி சொல்லியிருந்தார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்க கொடிகள். நீங்க செடி இல்லை, நான் தான் செடி, நீங்க யாரு? கொடிகள் என்று சொல்லி இருந்தார். அப்படிப்பட்ட அந்த சாதாரண கொடியானது திராட்சை செடி, அப்படிப்பட்ட அந்த சாதாரண கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அல்லது இணைந்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆண்டவரோட நம்ம ஐக்கியமாக இருக்கிறதற்கு அதிக கரிசனை யார் தான் செலுத்தணும்னா நம்ம தான் செலுத்தணும். அவர் நம்மை ஐக்கியத்திற்காக அழைத்திருக்கிறார், உண்மை. அவரோடு வாழ்வதற்காக நம்மை அழைத்திருக்கிறார், உண்மை. ஆனால் அவர் சொன்ன அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அவரோடு நிலைத்து நிற்கிறதற்கு நாம் தான் பிரயாசப்பட வேண்டும். அந்த காரியங்களை நாம் தான் செய்ய வேண்டும். அவரோடு இணைந்திருக்கிறதற்கு என்னவெல்லாம் ஆவிக்குரிய ரீதியிலே நாம் செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை எல்லாம் நாம் தெளிவாய் கடைபிடிக்க வேண்டும். ஸோ நாம் அவரில் நிலைத்திருந்தால் அவரும் நம்மில் என்ன செய்வார்? நிலைத்திருப்பார். நாம் அவரிடத்தில் நிலைத்திருக்கிறதற்கு சில கிரயங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அவைகளை எல்லாம் செலுத்தி அவரோடு நாம் நிலைத்திருந்தால், அவரோடு நாம் ஐக்கியமாக இருந்தால், மிகுந்த கனிகளை, இயேசு கிறிஸ்து விரும்புகிற கனிகளை நம் மூலமாக கொடுப்போம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, யோவான் 15:6 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவோடு நாம் இணைந்திராவிட்டால், இயேசுவோடு இருக்கிற ஐக்கியத்திலிருந்து நாம் வெளியே வரும்போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், உலர்ந்த நிலை நமக்கு காணப்படுகிறது, காய்ந்து போன நிலை நமக்கு வருகிறது, சுயமான சித்தங்கள் அங்கே தான் வெளிப்படுகிறது, சுய யோசனைகள் அங்கே தான் வெளிவருகிறது. இப்படிப்பட்ட சுய திட்டங்களும் சுய சித்தங்களும் சேர்ந்த நம்முடைய
நம்முடைய வாழ்க்கை கடைசியிலே நரகத்திலே போய் நம்மை தள்ளும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் தான் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பது மிகவும் அவசியமாயிருக்கிறது. ஆமென். அவரிலே நிலைத்திருந்து அவரோடு ஐக்கியப்பட்டவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிலே விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எப்படியெல்லாம் அவரோடு நாம் ஐக்கியமாய் இருப்பதென்று ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் நாம் தியானித்து இந்த செய்தியை முடிக்க போகிறோம். இயேசுவோடு இணைந்திருக்கிறதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? முதலாவது, ஆமென், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். முதலாவதாக நாம் அவரில் நிலைத்திருக்கும் போது யோவான் 15:7 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். தேவனுடைய வசனத்தை மிகவும் கவனமாய் ஜாக்கிரதையோடு நாம் தியானிக்கிறதின் மூலமாய் இயேசுவோடு இணைந்திருக்க முடியும். உங்களையும் வசனத்தையும் எப்பொழுது பிசாசானவன் பிரிக்கிறானோ அப்பொழுது அவன் ஒரு சோதனையை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னிலும் என்னுடைய வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். நிலைத்திருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா கர்த்தருடைய வார்த்தையோடு நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். அப்படி இணைந்திருந்தால் அவரோடு நீங்கள் நிலைத்திருக்கிறவர்களாயிருப்பீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக தேவனோடு உள்ள ஐக்கியத்தை காத்துக்கொள்ள நீங்க என்ன செய்யணும்னா, எபேசியர் 4:3 சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். சமாதான கட்டினால் ஆமென், நம்மை பேச வைக்கிறதுக்கு பிசாசு நிறைய வழியில ஆமென் திட்டம் போடுவான். நம்ம தவறுதலா நம்ம பேசும் பொழுது உள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். ஆவியை அவித்து போடுகிற நிலை நமக்குள்ளே காணப்படும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியை அவித்து போடாதிருங்கள். அவித்துனா அனைத்து அப்படின்னு அர்த்தம். நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை பேசும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியின் ஒருமையில சில இடர்பாடுகள் அங்கே உண்டாகும். அதனால ஆவியின் ஒருமையை நம்ம காத்து கொள்ளும் போது தேவனோடு நம்ம நிலைத்திருக்கிறவங்களாக இருப்போம். அடுத்ததாக யோவான் 15:10 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய கற்பனைகளை கைக்கொள்வதின் மூலமாக அவருக்குள்ளாக நாம் நிலைத்திருக்க முடியும். அவரோடு உள்ள ஐக்கியத்தை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய கற்பனைகளை கைக்கொள்ளாமல் அல்லது இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவருக்குள் நிலைத்திருப்பது என்பது கூடாத காரியம். இயேசு கிறிஸ்துவினுடைய கற்பனைகளை நாம் பெற்றுக்கொண்டு அந்த கற்பனைகளின்படி நாம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக 1 யோவான் 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு நேரமானதுனால வேகமாக சொல்லி முடிக்கிறேன். 1 யோவான் 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். தேவனோடு நடக்கணும் அப்படின்னு நம்ம பிரியப்படும் போது நம்ம இருளிலே நடக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. இருளில் நடக்கிறவர்கள் என்றால் பாவத்தோடு வாழ்கிறவர்கள், பாவத்தோடு நடக்கிறவர்கள் என்று அர்த்தம். நீங்கள் தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமே. ஆனால் இந்த இருளில் நடக்கிற காரியம் உங்களுக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கும் ஆண்டவருக்குமான ஐக்கியம் அங்கே இராது என்பதை நீங்கள் நன்றாய் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இந்த வசனத்தை பாருங்க, 1 யோவான் 1:7, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், நாமும் பரிசுத்தத்தில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர், அதாவது இயேசு கிறிஸ்துவும் நாமும், நீங்களும் இயேசு கிறிஸ்துவும் ஆமென் ஐக்கியப்பட்டிருப்பீர்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் பரிசுத்தத்தில் நடக்கிறீர்கள், நீங்கள் ஒளியில் நடக்கிறீர்கள். ஆமென். அதனால அந்த ஐக்கியத்தை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே தேவனோடு உள்ள ஐக்கியத்தை
ஆமென், எப்படி நாம் பாதுகாத்துக் கொள்வது, எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற காரியங்களை எல்லாம் குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பூமியிலே ஆண்டவர் நம்மை அழைத்ததினுடைய நோக்கமே அவரோடு நாம் ஐக்கியமாய் இருக்க வேண்டும், அவரோடு இணைந்து நாம் வாழ வேண்டும், அவருடைய சிந்தை நமக்குள் வர வேண்டும், அவருடைய யோசனை நமக்குள் வர வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நிறைய நேரங்களில் பிசாசு போடுகிற திட்டங்கள் நம்மை அறியாமல் நம்முடைய மனதில் வந்து உட்கார்ந்து கொண்டு அதன்படியாக சில நேரங்களிலே செய்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் வரலாம். இந்த நாளில் அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து வராத எந்த யோசனையும் எந்த திட்டமும் என்னுடைய மனதை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. ஆமென். பரலோகத்திலிருந்து வராத எந்த திட்டமும் எந்த யோசனையும், என் எதிர்காலத்தை பற்றின எந்த காரியமும், என் பிள்ளைகளை பற்றின எந்த காரியமும் எந்த யோசனையும் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மோடு ஐக்கியமானவனாய், உம்முடைய மனதை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அறிந்து கொள்ளுகிறவளாய் என்னை மாற்றுவீராக. அப்படி இருதயத்தின் ஆழத்திலிருந்து சில நிமிடங்கள் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். கிறிஸ்துவில் இருந்த சிந்தை எங்களுக்குள்ளே உண்டாகட்டும், கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த அந்த யோசனை எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்களுடைய யோசனையின்படி செய்வதற்காக அல்ல, எங்களுடைய சித்தத்தின்படி நாங்கள் நடப்பதற்காக அல்ல, உம்முடைய திட்டத்தின்படியே ஆண்டவரே வாழ்வதற்காகவே எங்களை நீர் சிருஷ்டித்திருக்கிறீர். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாம் ஜெபித்து முடிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, தர்மையான இந்த ஆராதனை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் பாடி ஆராதித்த ஆராதனையிலே நீர் கிரியை செய்ததற்காக, செயல்பட்டதற்காக நன்றி. விசேஷமாக இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வசனத்தின் பிரகாரமாய் உம்மோடு ஐக்கியமாய் இருப்பதற்காகவே நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த ஐக்கியத்தை நாங்கள் காத்துக்கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதற்கு ஆண்டவரை எதிராய் கிரியை செய்கிற எல்லா சத்ருவின் கிரியைகளை ஆண்டவரை இனம் கண்டு நாங்கள் மேற்கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏக மனதும் ஏக சிந்தையும் உள்ளவர்களாய் நாங்கள் நடந்து கொள்ள ஆண்டவரை பிரிவினைகள் இல்லாமல் சீர்பொருந்தினவர்களாய் நாங்கள் காணப்பட நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே, இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மோடு இணைந்தவர்களாய், உமக்குள் நிலைத்திருக்கிறவர்களாய் ஆண்டவரே வாழ வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டு ஆண்டவரை ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக இப்பொழுதே நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா, அவர்கள் உம்மோடு இணைந்தவர்களாய் வாழுகிறதற்கு அவர்களுக்கு நீர் கிருபை தருவீராக ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே அவர்களை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே. எங்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். உம்முடைய உறவில் கவனம் உள்ளவர்களாய் இருக்கிறதற்கு உம்முடைய நாமத்தினாலே எங்களை காத்துக்கொள்வீராக. இந்த எல்லை பட்டணத்திற்காக ஜெபிக்கிறோம். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இங்கேயும் ஆண்டவரே உம்மோடு ஐக்கியமாகும்படி, உம்முடைய சித்தம் செய்யும்படி நீர் தெரிந்து கொண்டிருக்கிற எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இங்கே உண்டு. ஒருவேளை அவர்களுடைய மனக்கண்கள் இன்னும் திறக்கப்படாமல் இருக்கலாம், அவருடைய சிந்தைகள் இன்னும் திறக்கப்படாமல் கட்டப்பட்டதாகவே, அவருடைய இருதயங்கள் கட்டப்பட்டதாகவே இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நீர் அறிந்து வைத்திருக்கிறவர், துவக்கத்திலே முடிவையும் சேர்த்து அறிகிறவர். அவருடைய வாழ்க்கை ஏதோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையாய் முடிய போகிறதில்லை. அவர்கள் நிச்சயமும் அறிந்து கொள்ளுகிறார்கள். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களை குறித்த ஒரு நோக்கமும் திட்டமும் உமக்கு உண்டே. ஓ ரிகபா ஷிகதுரபனா கதுலபா இபா கதுரமனா சந்துடபலபரா கதுரபா. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா.
ஆண்டவர் அவர்கள் மேல் ஆண்டவர் உம்முடைய இரட்சிப்பின் கரம் நீட்டப்படுவதாக. உம்மை அவர்களுக்கு நீர் வெளிப்படுத்துவீராக அப்பா. ஆண்டவர் அவர்கள் உம்மை அறிந்து கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டார்களோ அவர்களுக்காக ஒரு விஷயம் கூட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவர். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அவர்களோடு நீர் பேசினதற்காக, இடைப்பட்டதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல சாட்சிகளை கேள்விப்பட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.